ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோயின்ஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஒரு போல்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்த பாகிஸ்தான், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கான்னு. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலான்ட்டு நியூசிலாந்து கூட ஒரு 2 ஓவர் மேட்ச் போடலான்னு வந்துட்டோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம தான் ஜெயிச்சா இருந்தாலும் நம்ம இன்னொரு மேட்ச் போட்டு ஜெயிப்போம். சரி, இந்த நம்மளாவே ஸ்குவாட் எடுத்துப்போங்க. அந்த ஸ்குவாடாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை. நான் எனக்கு பிடிச்ச ஸ்குவாட் எடுத்துக்க போகிறேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜிடி காம்போ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சாய் சுரேஷன், சுப்மன் கில், அப்புறம் கிங் இல்லாமையா, ஹிட்மேன் இல்லாமையா, அதனால அவங்க 2 பேர்த்தையும் போட்டுட்டு அப்புறம் ஸ்கை இருக்கார்ல, 360 டிகிரி இருக்கும்போது என்ன பயமீன். அடுத்து யாரை போடலாம்? ஸ்ரேயஸ் போடலான்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஃபஸ்ட்டு தேடி ஸ்ரேயஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பவுலர் கிடச்சா அவங்களையும் அப்படியே எடுத்து போட்டுப்போம். ஸ்ரேயஸ் இங்கே இருக்கார். ஸ்ரேயஸ் போடச்சு 4 பவுலர்ஸ் போடணுமா? அப்போ வந்து ஜாஸ்பிரித் பும்ரா எங்கே இருக்கார்? அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். கடைசியாக எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னா அவ்வளோதான், மேட்ச் கண்டிப்பாக தோற்றுறதும் தான். ஜாஸ்பிரித் பும்ரா, அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரையும் எடுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் வேறு யார் போடுறது? முகமது சிராஜா, சிராஜை போட்டுப்போம். போன தடவை ஷமி தான் ஓவர் போட்டதுனால சிராஜ் போட்டுப்போம். ஒரு ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்குங்க. போன தடவை நம்ம ஸ்பின்னரே இல்லாமல் விளாண்டோம். குல்தீப் யாதவ் எடுத்துக்கலாமா? குல்தீப் யாதவ் சூப்பராக போடுவார். சரி, குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு தேடி போய் எடுத்துப்போம். குல்தீப் யாதவ் எங்கேங்க? குல்தீப் யாதவ் எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் உடனே வரும். மதுரம் போட்டு கடைசியில் எப்படியோ கிடச்சிட்டாரு. இவரை இன்றைக்கி வச்சுப்போம். கேப்டன் வந்து விராட் கோலி வச்சுப்போம். போன தடவை ரோஹித் சர்மா வந்தார், இந்த தடவை விராட் கோலி. செலக்ட் அட்லீஸ்ட் 1 கீப்பரா? ஐயோ, இப்போ கீப்பர் யாருக்கு பதிலாக போடுறது? இவ்வளோ ஆர்டர் வராது. பேசாமல் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக போட்டுடலாமா? சாரி, ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராக போட்டுடலாம். சரி, வாங்க மேட்ச்சுக்கு போகலாம். அடுத்தடுத்த ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் இது மாதிரி அவங்கவுங்கன்னா சூர்யா அது மாதிரி அவங்கவுங்க கேப்டன்ஷிப்பு வாங்கிப்பாங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் நம்ம ஒவ்வொரு கேப்டனும் வச்சு விளையாடுவோம். ஆனால் இது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இருந்திருந்தால் உண்மையாலுமே வைக்க மாட்டாங்க. ஆனால் அதில் டோர்னமெண்ட் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். சரி வாங்க. இந்தியா vs நியூசிலாந்து. த பிச் வாஸ் ஹார்ட். இட்ஸ் அ பவுலிங் பிச். ஹெட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு விராட் கோலி டாஸை ஜெயிச்சுட்டு சூஸ் டு பவுலிங் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது பவுலிங் பிச் ரிப்போர்ட்லேயும் ரவி சாஸ்திரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா விராட் கோலியும் பிச்சை போய் டச் பண்ணி நல்லா பார்த்துட்டு பவுலிங்னு சொல்லிட்டாரு. அவங்க தான் அவங்களோட பேட்டிங் லைனப், அவங்க டீம் ஸ்குவாடு. பேட்டிங் லைனப்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம டீம் ஸ்குவாட். இந்தியா டூர் ஆஃப் நியூசிலாந்து. ஆல் ரைஸ் ஃபார் நேஷ்னல் ஆந்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஓவர் எப்போவுமே ஜாஸ்பிரித் பும்ரா அவர் தான் போடுவார். அம்பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்த நம்மளோட இந்தியா டீம் வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நியூசிலாண்டுக்கு ஃபின் அலன் மற்றும் ரச்சின் ரவீந்திர வந்திருக்காரு, நம்ம சிஎஸ்கேக்கு விளாண்டவர். பும்ரா ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு என்ன மாதிரி பால் போட போகிறது? இது வேறு நோட்டிஃபிகேஷனு. எனக்கு போட தெரியுங்க, விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட் யாக்கர்லேயே போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இதனால் தேவையில்லை, நானாவது போட்டுப்பேன். சும்மா நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவோம், பார்த்துக்கோங்க. முடிஞ்சிருச்சு எப்படியோ. போடு. ஃபஸ்ட்டு பால் காற்றுல சாய் சுதர்ஷன் பேக் டைவ் கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே பும்ராக்கு விக்கெட்டு. சாய் சுதர்ஷனும் நல்ல எஃபர்ட் போட்டார், பேக் டைவ் அடித்து கேட்ச்சு. ஃபின் ஆலன் கோல்டன் டக்குக்கு போகிறாரு, டக் அவுட்குள்ளே. அடுத்து வந்திருக்க பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா டிம் சைஃபர்ட், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 2வது பால் பும்ரா என்ன மாதிரி பால் போட போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயோ, இந்த இது வேறு உள்ள நிற்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லோயர் பால் போடலான்னு இருக்கார். ஒர்க் ஆகுமா? ஸ்ட்ரோக் வச்சுட்டாருங்க. அங்கே வந்து சுப்மன் கில் இருக்கார், பிடிச்சி பால் தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா உள்ளே வந்துட்டாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அடுத்து ஸ்ட்ரைக்கரன் நம்ம டீம். இருந்தாலும் அடுத்த தடவை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ ரிவர்ஸ் ஸ்விங் போடலான்னு வந்திருக்காரு பும்ரா. இப்போ விக்கெட் கிடைக்குமா? காற்றுல
ஃபீல்டர் இல்லை இங்கே. இருந்தாலும் ஒரு டைவ் அடித்து யாரோ பிடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், இது பாலை போட்டுட்டு யாருன்னு பார்ப்போம். ரன்ஸ் 7 குல்தீப் யாதவ் வாட்டர் டைவ் அடித்து பவுண்டரி எடுத்திருக்காரு. இப்போ 3வது பால் பும்ரா ஹாஃப் கட்டர் போட போகிறாரு. 4வது பால் ஹாஃப் கட்டர் போட போகிறாரு. இதில் விக்கெட் கிடைக்குமா? புஷ் பண்ணிட்டாருங்க. அங்கே ரோஹித் சர்மா இருந்தார். சரி, இப்போ 5வது பாலை போடுறதுக்கு பும்ரா வராரு. அவுட் ஸ்விங் போட போகிறாரு. இந்த பால் அது விக்கெட் வருமாப்பா? போடு, காற்றுல கையிலையா பிடிச்சிட்டாருங்க. பிரசித் கிருஷ்ணா தானே அது? அப்படி தான் இருக்குது, பார்ப்போம். ஆமாம், பிரசித் கிருஷ்ணாங்க கேட்சை பிடிச்சிட்டாரு. ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து கேன் வில்லியம்சன் வந்திருக்காரு, வைஸ் கேப்டன் ஆஃப் நியூசிலாண்ட். அவரோட கடைசி பாலை போடுறதுக்கு பும்ரா வந்துகிட்டு இருக்காரு. இந்த தடவை ஒரு லெக் கட்டர் போட போகிறான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரோக் வச்சிட்டாருங்க. அது ரிவர்ஸ் ஸ்விங்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிவர்ஸ் ஸ்விங்காக தான் இருக்கும். 2வது ஒரு யாருக்கு கொடுப்போம்? ஃபஸ்ட்டு இதை பார்த்துப்போம். 2 விக்கெட்டு, ஒரு 2, அப்புறம் ஒரு 0, அதுக்கப்புறமா சிங்கிள்ஸ் 2 கிட்ட இருக்குது. அந்த எல்லோ கலராக இருக்குல்ல, அது கீழே போட்டிருப்பாங்க எப்படி போட்டிருக்கோன்னு. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஓவர் யார் கொடுப்போம்? ஸ்பின்னர் எதுக்கு தானே எடுத்து வந்தோம், ஸ்பின்னருக்கு கொடுப்போமா? குல்தீப் யாதவுக்கு கொடுப்போம். ஆனால் போன தடவை நம்ம ஸ்பின்னர் வைக்காமல் விளாண்டுருந்தோம். 2மே ஃபாஸ்ட் பாலர் கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த தடவை ஃபஸ்ட் ஓவரே கூகுளியோட ஸ்டார்ட் பண்ண வைக்க குல்தீப் யாதவ் வந்துகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் போடு, காற்றுல ஸ்டாண்ட் பை கேட்சுங்க. சாய் சுதர்ஷன் நின்றுக்கிட்டே பிடிச்சிட்டாரு. குல்தீப் யாதவுக்கு இன்னொரு விக்கெட். ஃபஸ்ட்டு பாலே வந்தோடனே பும்ரா குல்தீப் யாதவ் 2 பேருமே விக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த டேரில் மிச்சல் வந்திருக்காருங்க. இவரும் நம்ம டீமுக்கு விளாண்டாரு. ஆனால் இந்த வருஷம் விளாடல, போன வருஷம் விளாண்டாரு. இந்த பால் என்ன போட போகிறாரு? ஒரு ஃப்ளிப்பர் போட போகிறாரு. போச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த கிரவுண்ட் தூக்கி எடுத்திருக்காருங்க. வாட்ஸ் அ ஹியூஜ் 6. டேரில் மிச்சல் இவர் இப்படி தான் அவங்க டீமுக்கு நல்லா ஆடி நிறைய டீமுக்கு போயிடுறாரு. ஆனால் ஐபிஎல் டீம் போய் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறாரு. ஃபாரினர்ஸும் இப்படி தாங்க இருக்காங்க. சரி, அடுத்த 3வது பாலை போடுறதுக்கு குல்தீப் யாதவ் வந்துக்கிட்டு இருக்காரு. தூக்கி போட்டாருங்க டாப் ஸ்பின்னாக. ஆனால் அது புஷ் பண்ணி விட்ருக்காரு லைட்டாக. டாட் பால். அடுத்த அவரோட 4வது பாலை போடுறதுக்கு குல்தீப் யாதவ் வந்துடுறாரு. அவர் லெக் ஸ்பின் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம லெக் ஸ்பின் போட்டு போல்டு ஸ்பின்னர் போல்டு எடுத்தால் தோனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தோனிக்கு இப்படி வந்தால் ஏ அப்படின்னு கத்தியிருப்பார். இருந்தாலும் ரிஷப் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்பின்னர் டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, கிரிக்கெட் மேட்ச்சுக்கும் முக்கியம்னு குல்தீப் யாதவ் நிரூபிக்கிறார் இப்போ. சரி, அடுத்து கிளென் பிலிப்ஸ் வந்திருக்காரு. குல்தீப் யாதவோட 2 பால் இருக்குன்னா 5th பாலை போடுறதுக்கு குல்தீப் யாதவ் வந்துட்டுருக்காரு. இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? காற்றுல பேக் டைவ் அடித்து பிடிச்சிட்டாருங்க சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்சில் நிறையா கேட்ச் பிடிச்சிருக்காரு. அவர் இப்போ தான் குல்தீப் யாதவ் இப்போ தான் ஃபஸ்ட் எடுத்து வரோம். சாய் சுதர்ஷன் இப்போ தான் ஃபஸ்ட் எடுத்து வரோம். 2 மேட்ச்லேருந்து இது டெபியூ மேட்ச் 2 பேத்துக்கும். குல்தீப் யாதவ் நிறைய இது விளாண்டுருக்காருங்க. ஆனால் சாய் சுதர்ஷன் தான் அன்கேப்டு பிளேயரு. ஆனால் நம்ம விளையாட வச்சிட்டோம், டெஸ்ட்லேயும் இந்தியா விளையாட வச்சிட்டாங்க. இருந்தாலும் சரி, இப்போ லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். எல்லாம் கிரவுண்டு ஃபுல்லாக கத்துறாங்க. என்ன பால் போட போகிறார் குல்தீப் யாதவ்? லாஸ்ட் பாலில் வீசுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. காற்றுல கையில் போடு, கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. இந்தியாவுக்கு 11 ரன்ஸ் தேவைப்படுது வின் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் லன்ச் பிரேக் பிளேயர்ஸ் போயிருக்காங்க. லன்ச் பிரேக் முடிஞ்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனர் நம்மளோட சாய் சுதர்ஷன், அப்புறம் ஷுமன் கில், பிரின்ஸ் அம்பையர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் பவுலிங் டீம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்டிங்கில் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணல, பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட ஓப்பனர் சாய் சுதர்ஷன் அண்ட் ஷுமன் கில் நடந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காரு. சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. இவரே நினச்சா கூட மேட்ச்சை முடிச்சிடலாம். 10-2 தான். இறங்கி வந்திருக்காரு. ஸ்லோவர் பால் போட போகிறாருன்னு. ஆமாம், ஸ்லோவர் பால் போட போகிறாரு. போடு ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட். 6ங்க சாய் சுதர்ஷன். என்னையோட போன மேட்ச் விளையாட உள்ள, இனிமேனா என்னை எல்லா மேட்சும் விளையாட விடணுன்னு அவர் பேட்டால் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 6ங்க. இந்தியா டீம் ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலு ஏன்னா 2 ஓவர் போட்டதுலேயும் ஃபர்ஸ்ட் பாலில் 2 பவுலர்ஸ்க்கும் விக்கெட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 வர நம்ம சாய் சுதர்ஷன் அடிச்சிருக்காரு. சரி, இப்போ அடுத்த ரெண்டாவது பாலை போடுறதுக்கு ட்ரெண்ட் போல்ட் வராரு. போடு இன்னொரு ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட் 6. மேட்ச் முடிஞ்சதுங்க. இந்தியா வெறும் 2 பாலில் ஜெயிச்சிட்டாங்க 2 ஓவர் மேட்ச்சில். மேட்ச் முடிஞ்சது. இந்தியா won by 10 wickets. மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் தான் கொடுப்பாங்க. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.